அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே உடற்பயிற்சி செஞ்சுட்டீங்க. நம்ம காலைல எந்திரிச்சோனே நல்ல ஒரு பிரிஸ்கா எல்லாருமே அப்படியே உட்காந்தாச்சு. நல்லது. வாழ்த்துக்கள். அடுத்தது நமக்கு வந்து வாழ்க்கை குழந்தைகள் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு உண்டான வாழ்க்கை கல்வி முறை. வாழ்க்கை கல்வி முறை, இயற்கை வாழ்வியல் முறைகள் என்ன என்பதை பற்றி நமக்கு வந்து இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு எப்படி நம்ம வீட்ல அப்பா, அம்மா சொல்றத நீங்க கேட்காம இருக்கிறீங்களோ, ஆனா இவங்க சொல்றத நீங்க கேட்டு தான் ஆகணும். அதனால தான் உங்கள ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு அற்புத நிகழ்வோட உங்கள சந்திக்க வைக்கிறோம். ஏன்னா வந்து உங்க அம்மா, அப்பாவோட நீங்க சண்டை போட்டுக்கிட்டு, இவங்கள நீங்க சந்தோஷமா நீங்க பார்க்கக்குள்ள அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்வ நம்ப சிறப்பா ஏற்படுத்தியிருக்கிறோம். கண்டிப்பாக பெற்றோர்களோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம், இருப்பீங்க. ஆனா, இந்த நிகழ்விலயும் இவங்கள்ட்டயும் நீங்க சந்தோஷமா இருந்து, இந்த நிகழ்வுல நீங்க சிறப்பிக்க வேண்டியது தலையாய இன்றைய நிகழ்வு சிறப்பிக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வில் நம்ம குழந்தைகளுக்கு உண்டான கல்வி முறைகளையும், இயற்கை வாழ்வியல் முறைகளையும் பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க, அகிலா குணாளன் மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆ நெறைய குழந்தைங்க உற்சாகமா உடற்பயிற்சிகள்லாம் பண்ணீங்க. நெறைய பேர் அத வந்து ரொம்ப அழகா பண்ணி காமிச்சீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல. முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எதுக்குன்னா, காலையில 6 மணிக்கு எழுந்து சரியா அ எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காந்துருக்கீங்க இல்லையா? அதுக்காக சின்னதா ஒரு கை தட்டிக்கலாமா? பாக்ஸ்ல வந்து லைக் ஏதாவது ஒண்ணு போடுங்க. இல்ல கைய இப்படி உயர்த்தி காமிங்க. சிறப்பு. ரொம்ப சூப்பர். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சரி, இதோட நம்ம அடுத்து வந்து ஜாலியா கொஞ்சம் ஜாலியா ஏதாவது ஃபன்னா ஏதாவது பண்ணலாமா? சூப்பர், சூப்பர், சூப்பர். சரி, அதுக்கு முன்னாடி நாம போன வாரம் வந்து நெறையா பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து எத்தன பேர் வந்து இந்த வாரம் வந்து ஆ அம்மா எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் எழுதுனீங்களா? எழுதலனாலும் பரவாயில்ல. ஆனா, இத வந்து டெய்லி வந்து ஒரு இதுவா வச்சுக்கோங்க. அதாவது நாம டெய்லியுமே ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அந்த நோட் புக் டைரியா இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கான ஒரு சின்ன புத்தகம். அந்த புத்தகத்துல இன்னைக்கு நமக்கு என்ன நல்லா ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன நடந்தது அப்படின்றத எழுதி வைங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்மள வந்து கோவப்படுத்தியிருக்கும். இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்மள வந்து கஷ்டப்படுத்தியிருக்கும். ஒரு சில நேரம் அம்மா திட்டியிருப்பாங்க. இல்ல அப்பா ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுக்காம இருந்திருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாம் வந்து நாம எழுதி வைக்கிறோம். வைக்கலாமா? சூப்பர், சிறப்பு. நான் 1 கை பார்க்கிறேன், 2 கை பார்க்கிறேன். சூப்பர். சரி. அப்ப இந்த வாரத்துல இருந்து இத வந்து நம்ம ஒரு முயற்சியா பண்றோம். என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு நோட்டு புத்தகத்துல எடுத்து, எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம், எனக்கு பிடிக்காம நடந்த விஷயம். இது 2த்தையும் எழுதுறோம். ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி நமக்கு தோன்றது என்னன்னா, நம்மள எங்கேயாவது வெளிய கூட்டு போம்போது, அம்மா நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இல்ல நம்ம கேட்ட பொருள் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. எத்தன பேருக்கு அந்த கோவம் இருக்கு? அதான் 1 கை. வேற யாரு? அதோ 2 கை. 3, 4, 5, 6, 7, 8. சரி, கிட்டத்தட்ட 10 பேருக்கு அந்த கவலை இருக்குது. ஆம், அத நெக்ஸ்ட் டைம் வந்து நாம வந்து அப்பா கூட வந்து ஒரு டீலிங் பேசிக்கலாமா? ஒரு டீலிங் வச்சுக்கலாம். அதாவது, ஆ இன்னைய நாள்ல வந்து நாம என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நோட்டீஸ் பண்றோம். அப்ப வந்து, ஆ இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்காம நடக்குதுன்னு வைங்களேன், நம்ம அந்த இடத்துல வந்து அழுகவோ, இல்ல ஆ அ பெரும்பாலும் அப்பா, அம்மாவோட நம்ம வந்து சண்டை போட ஆரம்பிச்சுருவோம் இல்லையா? இல்ல அப்பா, அம்மா சொல்றதே நமக்கு பிடிக்காம போயிடும். ரைட்டா? ஸோ அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சமா யோசிக்க போறோம். என்ன யோசிக்க போறோம்னா, ஆ இத எப்படி சொன்னா அம்மா கேட்பாங்க? இத எப்படி சொன்னா நம்ம அப்பா கேட்பாங்க? அப்படின்றத நம்ம லைட்டா யோசிக்கிறோம். அடுத்த தடவ ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கான டெக்னிக் இதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து சிரமமா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்பா, அம்மா சொல்லும்போது நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. இப்ப அம்மா வந்து ஒரு சில நேரம் எப்ப சொல்லுவாங்கன்னா, முக்கியமா இந்த மொபைல் ஃபோன் பார்க்கும்போது சொல்லுவாங்க. ரைட், கரெக்ட்டா? ரொம்ப நேரம் நம்ம மொபைல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா, அம்மா வந்து திட்டுவாங்க. "ரொம்ப நேரம் உட்காராத.
சாப்பிடும்போது ஃபோன் பார்க்காத. இதுதானே அம்மா சொல்லுவாங்க. அப்ப நாம அடுத்த தடவ என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு குட்டி டார்கெட் வச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து உணவு சாப்பிடும்போது, இந்த வாரத்துக்கு இதுவும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த வாரம் நான் உணவு சாப்பிடும்போது, நான் என்ன சாப்பிடுறேன் அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணி அந்த நோட்ல எழுதி வைங்க. அப்ப இன்னைக்கு காலை உணவு நான் சாப்பிடும்போது நான் மொபைல் பார்க்கல. அம்மா வந்து எவ்வளோ ஹேப்பியா இருந்தாங்க, அப்பா எவ்வளோ ஹேப்பியா இருந்தாங்க அப்படிங்கிறது நோட் பண்ணி எழுதுறீங்க. அப்ப இத வந்து நீங்க வந்து காலை உணவு, மத்தியானம் நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம். அதனால வந்து பெருசா வந்து ஸ்கூல்ல வந்து ஃபோன் எல்லாம் கிடைக்காது. ஆனா திருப்பி இரவு வரும்போது நம்ம மறுபடியும் வந்து மொபைல்ல உட்காருவோம். நம்மளோட அந்த ஸ்க்ரீன் டைம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்க்ரீன் டைம வந்து நாம வந்து ஒரு மணி நேரம், ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் அவ்வளோ மட்டும் நம்ம வச்சுக்குவோம். இது ஏன் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் என்ன பார்ப்போமா? ரீல்ஸ் பார்ப்போமா? ரீல்ஸ் தான் பார்ப்பீங்கன்னா கை தூக்குங்க. எத்தன பேர் ரீல்ஸ் பார்ப்பீங்க? நெறைய பேர் ரீல்ஸ் பார்ப்போம். ரைட்டு தானே? சரி. அப்ப என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ஃபோன வந்து எவ்வளோ நேரம் பார்க்குறோம் அப்படிங்கிற நேரத்த நம்ம குறிச்சு வைக்கிறோம். அம்மா கிட்ட இருந்து அடுத்த தடவ ஃபோன் வாங்கும்போது, நம்ம எப்படி சொல்லி வாங்குறோம் அப்படின்னா, "அம்மா நான் 6 மணிக்கு ஃபோன் வாங்குறேன். இந்த ஃபோன வந்து நான் வந்து 6:45க்கு உங்க கையில நான் திருப்பி குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லி நீங்களா வந்து அம்மா கிட்ட வந்து ஆ, ஆ, நீங்க உட்காந்து பேசுறீங்க. அப்போ 6:00 ஃபோன் வாங்கிட்டோம் அப்படின்னா, அத 6:45க்கு நம்ம அம்மா கிட்ட திருப்பி குடுத்துடுறோம். இத வந்து நம்ம இந்த இந்த 1 வாரம் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறோம். அப்ப நம்ம ஃபோன் எவ்வளோ நேரம் பார்க்கணும்? 1 மணி நேரத்துக்கு மேல ஃபோன் பார்க்கக்கூடாது. இது ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து பிசிக்கலா ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். இன்னைக்கு நம்ம யோகா பண்ணோம் இல்லையா? ஜாலியா இருந்ததா குரூப்பா யோகா பண்றதுக்கு? அப்ப இது மாதிரியான நட்புகளோட நீங்க வந்து நெறைய விளையாடணும், நெறைய பேசணும். முக்கியமா அப்பா, அம்மா கூட நம்ம நெறைய பேசணும். அப்பா, அம்மாவோட ஒரு சிறந்த ஹீரோஸ் யாரும் கிடையாது நமக்கு. புரியுதுங்களா? அப்போ அப்பா, அம்மா கிட்ட நாம நெறைய பேசணும். அப்ப அந்த உரையாடல்கள் நம்ம வைக்கணும். அப்படி வைக்கும்போது இரவு உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்பா, அம்மாவோட உட்காந்து பேசுறோம். இன்னைக்கு என்ன நல்லா நடந்துச்சு? எனக்கு இன்னைக்கு வந்து நீங்க வந்து என்ன இந்த மாதிரி சொன்னீங்க. எனக்கு இது வருத்தமா இருந்தது. அப்படிங்கிறத வந்து நீங்க அம்மா கிட்ட சொல்றீங்க. அத அழுதுகிட்டு சொல்லக்கூடாது. அத வந்து கோவமா சொல்லக்கூடாது. ஆனா ஹேப்பியா சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். பண்ணலாமா இத? பண்ணிடலாமா? சரி. அப்ப நம்ம 3 விஷயம் பண்றோம். என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு நோட் புக் எடுத்து, அந்த நோட் புக்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு வந்து இன்னைக்கு பிடிக்காம என்ன நடந்தது? அப்படிங்கிற இந்த 2 விஷயத்த நாம எழுதுறோம். 2 ஃபோன வந்து நம்ம கம்மி பண்றோம். ஃபோன வந்து நம்ம என்ன பண்றோம்? 1 மணி நேரம். நீங்க வந்து அம்மா கிட்ட ஃபோன் வாங்கும்போது 1 மணி நேரம். எப்படி சொல்லி வாங்குறோம் அப்படின்னா, நான் 6 மணிக்கு நான் ஃபோன் வாங்குனா 6:45க்கு ஃபோன நான் திருப்பி குடுத்துருவேன். அப்படின்னு சொல்லிட்டு 6:45க்கு நம்ம ஃபோன திருப்பி குடுக்கணும். நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணோம் அப்படின்னா, நாம அத வந்து உறுதியா இருக்கணும். செய்வீங்கல்ல எல்லாரும்? செஞ்சிரலாம்ல? ஆ சூப்பர். நெறைய கை பார்க்குறேன் நானு. வெரி குட். சூப்பர். அப்புறம் 3வது வந்து இரவு உணவு சாப்பிடும்போது அம்மா இருந்தாலோ, இல்ல அப்பா இருந்தாலோ அவங்க கூட வந்து நம்ம வந்து நெறைய பேசுறோம். உட்கார வச்சு பேசுறோம். பேசிடலாமா? கொஞ்சம் கஷ்டம் தான்ல? லைட்டா கஷ்டம் தானே? சரி. அதுக்கப்புறம் ஆ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கான டாஸ்க். இது வந்து வாரம் ஒரு டாஸ்க்ன்ற மாரி இந்த வாரத்துக்கான டாஸ்க். ஆ எத்தன பேருக்கு செடி வளர்க்க பிடிக்கும்? ஒரு கை, 2, 3, 4, 5 சிறப்பு. அதுல ஒருத்தங்க வந்து படுத்துக்கிட்டே வேற வந்து கை தூக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். ஆ சரி. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ நம்ம வீடுகள்ல ஆம் ஒரு சின்ன தொட்டி ஒண்ணு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப சின்ன தொட்டியா இருந்தா கூட பரவாயில்ல. இந்த சின்ன தொட்டியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ நம்மள சுத்தி வந்து இந்த காஞ்ச இலை, சருகு இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா?
கிடைக்குமா? அப்ப நம்ம அத காஞ்ச இலை சருகெல்லாம் எடுத்து, அந்த தொட்டியில பாதி தொட்டிக்கு வந்து காஞ்ச இலைகள நம்ம போடுறோம். போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, அதுல வந்து மண்ணு. அதுக்கு பாதிக்கு தொட்டிக்கு வந்து இலை சருகு, அதுக்கப்புறமா கொஞ்சமா ஒரு லேயர் மண்ணு, அதுக்கு மேல உரம். இத போட்டு வச்சுட்டு, நம்ம வீட்ல வந்து இந்த வெந்தயம் இருக்கும் தெரியுமா? வீட்ல அஞ்சர பெட்டியில வெந்தயம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? பார்த்தது இல்லையா? சரி. அப்ப நம்ம அம்மா கிட்ட கேட்குறோம். எனக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அம்மா கிட்ட வெந்தயம் கேட்குறோம். கேட்டுட்டு, இத நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு நைட்டே போய் ஊற வச்சுர்றோம். ஊற வச்சுட்டு, நாளைக்கு ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணிய வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு, இத வந்து நாளைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா முளைச்சு வந்திருக்கும். தொட்டி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? வச்சிருக்கோமா? அந்த தொட்டியில இந்த விதைகள தூவி விட்டு, மேல வந்து உரம் போட்டுட்டு, லேசா தண்ணிய டெய்லி தொளிச்சு தொளிச்சு விடுறீங்க. இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்களா டெய்லி செய்றீங்க. தொளிச்சு தொளிச்சு விட்டீங்கன்னா, 1 வாரத்துல உங்களுக்கு 1 கட்டு கீரை கிடைக்கும். இந்த கீரைய அம்மாவ சமைச்சு நீங்க சாப்பிடுறீங்க. எல்லாருக்கும் எவ்வளோ ப்ரௌடா இருக்கும். நீங்களே ஒரு கீரைய வளர்த்து, அத அம்மாட்ட குடுத்து, அம்மா அத சமைச்சு குடுத்து, நீங்க சாப்பிடும்போது எவ்வளோ ப்ரௌடா இருக்கும். பண்ணலாமா? அப்ப அடுத்த வாரத்துக்கான டாஸ்க் வந்து நீங்க கீரை வளர்க்குறீங்க. எத்தன பேர் சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்க? ஆ ச ச மண்ணுல என்ன இருக்கு அப்படின்றது. படிச்சிருக்கோமா? மண்ணுல வந்து நிறைய உயிர் சத்துக்கள் இருக்குது. உயிர் சூழல் இருக்கு. குட்டி குட்டியான ஆ நிறைய நல்லது செய்ற பாக்டீரியா இருக்குது. இது எல்லாம் தான் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம செடிய வளர்க்குது. விதை எப்படி வளருதுங்கிறத வந்து நீங்க சயின்ஸ் பாடத்துலலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆனா, இத நீங்க வீட்ல செஞ்சு பார்க்கும்போது, செடி எப்படி வளருதுன்றத நீங்க டெய்லி பார்ப்பீங்க. எனக்கு வந்து இது ஒரு சின்ன பதிவா, ஆ என்னோட எண்ணுக்கு போடுங்க. இல்லன்னா, ஆ குழுவுல பதிவிட முடியும்னா பண்ணுங்க. அப்படி இல்லன்னா தனிப்பதிவா கூட போடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஒரு சின்ன இதுவா பதியலாம். அப்ப வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து இன்னைக்கு வந்து இந்த வார ஆக்டிவிட்டியோட சேர்ந்து மொத்தம் வந்து நம்ம 4 விஷயங்கள் பண்றோம். முதல்ல வந்து ஒரு புத்தகம் எடுக்கிறோம். மன்னிக்கணும். ஒரு நோட் புக் எடுத்துக்கிறோம். அந்த நோட் புக்ல வந்து டெய்லி எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் நடந்தது அப்படிங்கிறத முதல்ல எழுதுறோம். அதுக்கப்புறம் பிடிச்ச விஷயம் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு யாராவது உங்களுக்கு சாக்லேட் குடுத்துருப்பாங்க. இல்ல உங்களுக்கு புடிச்ச சாக்லேட் குடுத்திருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப எனக்கு எனக்கு பிடிச்ச சாக்லேட் வந்து குடுத்தாங்க. யாரு குடுத்தாங்க? அதனால நீங்க எவ்வளோ ஹேப்பியா இருந்தீங்க? அப்படிங்கிறத ஒரு சின்னதா எழுதுங்க. அதே மாரி பிடிக்காம ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? அதுவும் பிடிக்காம என்ன விஷயம் நடந்தது? எதனால உங்களுக்கு வந்து அது பிடிக்காம இருந்தது? அப்படிங்கிறதையும் எழுதணும். இது வந்து சும்மா ஒரு 4, 5 வரி எழுதுனா போதும். இது 1 வாரம் தொடர்ந்து எழுதுங்க. அடுத்த வாரம் வந்து இது இது இத வந்து நம்ம வாசிக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பேசலாம். 2 நாம வந்து ஃபோனு. ஃபோன் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, டெய்லி வந்து 1 மணி நேரத்துக்கு நாம இத சுருக்க போறோம். அப்போ நாம வந்து அப்பா, அம்மா கிட்ட ஒரு டீலிங் வைக்கிறோம். சாயங்காலம் வர்றேன். எனக்கு 1 மணி நேரம் மட்டும் ஃபோன் குடுங்க. அந்த 1 மணி நேரம் மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது. நாம இது வந்து சூப்பரா பண்ணலாம். அப்போ 1 மணி நேரம் 6 மணிக்கு நான் ஃபோன் வாங்குனேன்னா, 6:45க்கு ஃபோன வந்து நான் திருப்பி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னோட வேலைகள நான் செய்ய போயிரணும். ஃபோனு கம்மியாக ஆக என்ன ஆகும்னா, நமக்கு நல்ல தூக்கம் வரும். 1. நம்ம ஃபோன் நெறைய பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த கண்ண சுத்தி பார்த்தீங்கன்னா, அப்படியே பிளாக்கா இருக்கும். எத்தன பேருக்கு இருக்கு பிளாக்கா? இருக்கா? அப்புறம் அதே மாரி காலையில ஸ்கூலுக்கு போம்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தூக்கமா வரும். நம்மனால வந்து பெருசா ஆக்டிவா கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாம போயிடும். இது 2. 3 வந்து ஆ ஆ எப்படி சொல்றது? அ ஆக்சுவலா அந்த 1 மணி நேரம் நாம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்வியலுக்கு ஒத்து வராத விஷயம் அப்படிங்கிறது தான். ஒத்து வராத விஷயம் அப்படின்னா, ஆ அது ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்மள வந்து கோவப்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால நாம வந்து அத 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம சுருக்கிர்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6:45க்கு ஃபோன குடுத்தா அம்மா அடுத்து என்ன பண்ணுவாங்க? நீங்க ஐஸ்கிரீம் கேளுங்க. அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி குடுப்பாங்க. உங்களுக்கு புடிச்ச சாக்லேட் கேளுங்க. வாங்கி தருவாங்க. அப்ப நாம வந்து முதல்ல வந்து ப்ராமிசஸ கீப் பண்றோம். 6லேருந்து 6:45 வரைக்கும் மட்டும் நம்ம ஃபோன் பார்க்குறோம். 3 இரவு நேரங்கள்ல அப்பா, அம்மா கூட உட்காந்து நம்ம நெறைய பேசுறோம். அன்னைக்கு என்ன நடந்துச்சு?
புதிய நண்பர்கள் நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா கிட்ட பேசலாம். அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ இரவு உணவு சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒன்று நம்ம வைக்கிறோம். 4 ஒரு தொட்டி ஒன்று எடுத்துக்கிறோம். தொட்டியில வந்து இலை சருகு நிறைய போடுறோம். அப்புறம் கொஞ்சமா மண்ணு போடுறோம். அதுக்கு மேல உரம் போடுறோம். அம்மா கிட்ட வந்து வெந்தயம் வாங்கிக்கிறோம். வெந்தயம் வாங்கி இன்னைக்கு நைட்டே ஊற வச்சிருக்கோம். மறுநாள் காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து விட்டுருங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து விட்டுருங்க. அந்த சீட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அந்த ஈரத்துல சாயங்காலம் பார்த்தீங்கன்னா முளைச்சிரும். இப்போ இந்த விதைகளை கொண்டு போய் அந்த தொட்டியில போட்டு மேல மறுபடியும் மண்ணு போட்டு தண்ணிய நம்ம ஊத்தக்கூடாது. பாப்பாவை வந்து நம்ம தண்ணி ஊத்த முடியுமா? சின்ன பேபி எப்படி வச்சு பார்த்துக்குவோம்? சின்ன பேபியை வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா? அப்ப அந்த விதையும் பேபி மாதிரி தான். நம்ம என்ன பண்றோம்னா தண்ணிய தொளிச்சு விடுறோம். கொஞ்சமா தண்ணி எடுத்து தொளிச்சு விடுறோம். ஈரமா இருந்தா போதும். நிறைய தண்ணி ஊத்தக்கூடாது. உங்க மேல நிறைய தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராவது வந்து உங்க முகத்துக்கு மேல அப்படியே ஒரு கப்பு தண்ணியை ஊத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? கஷ்டமா இருக்கும்ல. அப்ப அந்த விதைக்கும் அது மாதிரிதான் இருக்கும். அப்ப தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு அது அது வந்து ஒரு வாரத்துல வளர்ந்துரும். அதை நீங்க அறுவடை பண்ணி அம்மா கிட்ட கொடுத்து சமைச்சு கொடுன்னு நீங்க கேக்குறீங்க. அந்த சமைச்ச உணவை சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன எஸ்ஸே மட்டும் எழுதுங்க. நீங்க எப்படி என்னென்னலாம் நடந்துச்சு அந்த ஒரு வாரம், தண்ணி தொளிக்கும் போது என்ன நடந்துச்சு, என்ன சைஸ்ல இருந்தது, அந்த 2 இலை எப்ப வந்தது, அப்படியான இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு சின்ன எழுத்துப்பூர்வமா ஒரு சின்ன எஸ்ஸே மாதிரி எழுதி நீங்க வந்து தனிப்பதிவா கொடுங்க. அதுக்கப்புறம் எழுதி முடிச்சது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் அதுல எழுதுங்க. பேரண்ட்ஸ்க்குமான டாஸ்க் வந்து இதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் குழந்தைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணுவீங்க அப்படின்னுட்டு. நீங்களும் வந்து உங்களோட அனுபவங்களை வந்து ஒரு சின்ன குரல் பதிவாவோ இல்லை எழுத்து பதிவாவோ பெற்றோர்களும் வந்து கொடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பள்ளி பாடங்களை தவிர்த்து நீங்க ஸ்கூல்ல படிக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும் அப்படின்றது தான். சயின்ஸ்ல வந்து நாம வந்து மண்ணை பத்தி படிச்சிருப்போம், செடி எப்படி வளருதுன்றத படிச்சிருப்போம், ஒரு விதையில என்னென்ன இருக்குன்றத படிச்சிருப்போம். இது எல்லாம் நீங்க கண் கூட பார்க்குற அனுபவம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். இது சின்ன முயற்சி பண்ணி பாருங்க. இதோட வந்து சென்ற வாரம் சொன்ன அந்த ஒரு பேப்பர்ல வந்து ஆர்ட் வரைஞ்சி அதை யாராவது நீங்க முயற்சி பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாம வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதுன்னா, இப்போ ஆர்ட் வரையல அப்படின்னா நீங்க யாராவது குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா, இந்த பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் ஏதாவது குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதையும் வந்து நீங்க சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டிக்கு போகலாம். யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா சேட் பாக்ஸ்ல வந்து ஒரு லைக் அது போடுங்க. சென்ற வாரம் நமக்கு மேடம் சொன்னாங்க. அதுல ஏதாவது நீங்க ஆக்டிவிட்டிஸ் செஞ்சிருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சில்ட்ரன்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் கூட. அனிதா பண்ணியிருக்காங்க. அவங்கள அன்மியூட் பண்ணிவிடு. ஒரு விஷயம். அனிதாங்களா? ஆமா. பேசுங்கம்மா அனிதா. வணக்கம். வணக்கம். என் பெயர் இ. மதுகேஷவ். நான் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்கே ஆக்டிவிட்டிஸ் கேட்டிருந்தாங்கம்மா. அதுதான் அவங்க அந்த பேப்பர் தான். அந்த பேப்பர் அவங்க அந்த குழந்தை வந்து கதை சொல்றாங்க. அந்த அந்த என்ன வரைஞ்சாங்களோ அதுல கதை சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நல்ல மழை பெஞ்சிச்சு. அப்ப வந்து ஒரு சிவனோட வேல் வந்து
அவங்க ம் வீட்டு முன்னாடி விழுந்துச்சு. ம் அதை சுத்தி ஒரு கரண்ட் மானிக்கு பாஸ் ஆச்சு. ஆ அதுல எல்லாம் இருந்த பூ எல்லாம் ரெட் கலர்ல ஆயிடுச்சு. ம் தண்ணிக்குள்ள வெளிய வந்து ம் நல்லா வெயில் அடிச்சிச்சு, நல்லா மழை பெய்ஞ்சுச்சு. ம் தண்ணிக்குள்ள வெளிய வளர்ந்து பூமியே அழிஞ்சிருச்சு. பூமி தேங்க்யூ. அழிஞ்சிருச்சா? சூப்பர் அடி ஆமா, தங்கம்மா. சூப்பர் தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்க அந்த அந்த படத்தை மட்டும் இன்னொரு தடவை காட்டுங்களேன். அத்தைக்கு சரியா தெரியல. ஓ, அது மலையெல்லாம் இருந்துச்சா? மலைகள் எல்லாம் போட்டீங்களா? சூப்பர். அதுக்கப்புறம் அது என்னது இது? ஓ, அது காத்தா? ரொம்ப அற்புதமா, ரொம்ப அற்புதமா. இல்ல இல்ல, விட்டுருங்க விட்டுருங்க. இல்ல, சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க. மழை, காத்து, அதுக்கப்புறம் வந்து சிவனுடைய வேல், அதுக்கப்புறம் வந்து பூக்கள், ரொம்ப அருமையா வரைஞ்சிருக்கீங்க. சரி, எல்லாரும் வந்து கை தட்டிடலாமா? மதுகேஷவ் தானே? மதுகேஷவ் தானே பேரு? எஸ் மேம். சூப்பர். மதுகேஷவுக்கு எல்லாருமே வந்து கை தட்டிடலாமா? சூப்பர். சிறப்பு. இல்ல இல்ல, விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, நீங்க விட்டுருங்க. சூப்பர். எப்படி இருந்தது உங்களுக்கு? தேங்க்யூ. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தோணுச்சு? சும்மா ஜாலியா பேசலாம். எப்படி தோணுச்சு இது உங்களுக்கு? அதுவா தோணுச்சு. அதுவா தோணுச்சா? சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்த வாரமும் நம்ம இந்த குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடலாமா? ஓகே. நோட் புக் போட்டு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் எழுதுறீங்க. அம்மா கூட நிறைய பேசுறீங்க. மொபைல் நிறைய பாப்பீங்களா? சூப்பர். மொபைலே கொடுக்க மாட்டாங்க. அம்மா மொபைலே கொடுக்க மாட்டாங்களா? நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் என்ன? 2 நிமிஷம் கொடுப்பாங்க. அப்ப அந்த கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல நாமளே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லையா? கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அம்மாட்ட கொடுத்துடலாம். ஓகேவா? அம்மா வந்து சொல்ல வேண்டாம், நாமளே செஞ்சுக்கலாம் அதை. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் நம்ம ஐஸ்கிரீம் வாங்குறோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம சாக்லேட் வாங்குறோம் அம்மா கிட்ட இருந்து. வாங்கலாமா? சூப்பர். தேங்க்யூ. 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 தம்பி, மொபைல் கொடுக்க மாட்டாங்கன்னு போய் சொல்ற பாரு. மொபைல் கொடுத்ததுனாலதானே நீ இப்ப பேசிட்டு இருக்க. மொபைல்ல தான் பேசிட்டு இருக்க. ஏன் அம்மா மேல குறை சொல்லக்கூடாது. ஓகே. சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. சரி, நாமளே வந்து இனிமே சொல்லிடலாம் அம்மா கிட்ட. அம்மா, எனக்கு வந்து 40 மினிட்ஸ் மொபைல் கொடு, நான் அதுக்கு மேல பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாமளே வந்து டீலிங் போட்டுக்கலாம் அம்மா கிட்ட. ஓகே. சூப்பர். வேற யாராவது வச்சிருக்கீங்களா? சரி. இது வந்து அடுத்த ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா, இது வந்து பெற்றோர்களுக்கு. பெற்றோர்கள் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாமளும் வந்து இந்த முக்கியமா வந்து இரவு உணவு நேரங்கள்ல வந்து நம்ம பிள்ளைங்களோட வந்து ஆஹ் ஆஹ் நம்ம வந்து பேசுறோம். அவங்க வந்து அந்த நேரத்துல வந்து குழந்தைங்க வந்து நிறைய பேசுவாங்க. பேசும்போது நாம வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். அவங்க எவ்வளவு நேரம் பேசுறாங்களோ பேசட்டும். பேசுறத கேட்கறதுக்கான பொறுமை நமக்கு வேணும். நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்க வந்து கிரியேட்டிவா பேசுவாங்க. நிறைய அம்மாவா நமக்கு வந்து நம்ம குழந்தை தான் இவ்வளவு பேசுதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் கொடுக்கும். அதனால டெய்லி இரவு வந்து அந்த குழந்தைங்க, முக்கியமா வந்து குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தோன்ற நேரத்துக்கு பேசுவாங்க. ஆனா அப்படி பேச ஆரம்பிக்கிற நேரத்துக்கு நாம வந்து பொறுமையா நாம கேட்கிறோம். நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாம கேட்கிறோமோ, குழந்தைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காம நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ, அவங்களோட அவங்க என்ன ரொம்ப எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணுவாங்க குழந்தைங்க. 2 வந்து பயம்ன்றது இருக்காது குழந்தைங்களுக்கு. அதாவது ஒரு ஒரு கட்டத்துல வந்து அவங்க எம்பத்தைஸ் பண்ணி எப்படி வந்து பேசணும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ வீட்டுல வந்து உரையாடல்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க பேசும்போது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம நாமளும் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு நாளும் இரவு உணவு வேளைகள்ல வந்து அம்மாவோ அப்பாவோ யார் இருக்கோமோ நாம வந்து எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து
நம்ம உரையாடல்கள் வந்து நிறைய கொண்டு வரும். ஆக இந்த வாரம் வந்து நம்ம ஒரு 4 ஆக்டிவிட்டீஸோட தொடர்ச்சியா போறோம். இதை வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம செய்யும்போது இதற்கான பலன்கள் வந்து ஒரு மாத காலம் நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது அதோட பலன்களும் அதோட மாற்றங்களும் நமக்கு தெரியும். கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இங்க நிறைய குழந்தைகள் வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக குழந்தைங்களோட திறமைகளை வந்து நாம இன்னைக்கு பார்ப்போம். அடுத்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடான டாபிக்ஸோட நாம பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். சிறப்பு, சந்தோஷம். இன்றைக்கு நல்ல ஒரு வகுப்புல நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுத்துருக்குறாங்க. அந்த நிகழ்வுல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைய காலகட்டத்துல வந்து குழந்தைகள் எந்த அளவுக்கு ஒரு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறத ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. சென்ற வாரம் நடத்தின அந்த பாடத்துல வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளை பற்றியும் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இதுலேருந்து எல்லாருக்குமே என்ன தெரியுதுன்னாக்கா, இன்றைய காலகட்டத்துல குழந்தைகள் வந்து தனது பெற்றோர்கள தான் என்ன ஒரு சூப்பர் ஹீரோவா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கண்ணோட்டத்துல நீங்க இனிமேல் இருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு மொபைல் குடுக்காதனால பெற்றோர்கள் வந்து வில்லன் கிடையாது. பெற்றோர்கள் தான் எத்த காலத்திலயும் உங்களுக்கு வந்து சூப்பர் ஹீரோ. அதனால வந்து நீங்க வந்து மொபைல் குடுக்கலனாலும் பரவால்ல. பெற்றோர்கள வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து உயர்த்தி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பெற்றோர்களும் நம்ம குழந்தைகள் அடம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையோட பார்க்காம, அவங்கள நம்ம ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாரி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, நம்ம குழந்தைகள் தான் நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாரி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, இருவரோட எண்ணங்களும் இணைந்தால் குடும்பம் என்பது ஒரு ஒற்றுமையான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக அமையும் என்பதற்கு ஒரு கோடிட்டு காட்டி நமக்கு ஒரு சிறப்பான விளக்கம் குடுத்திருக்காங்க. அகிலா மேடம் அவர்கள். அதோட ஆக்டிவிட்டீஸ் நல்லா குடுத்திருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைகள் எப்படி ஃபாலோ பண்ணணும், பெற்றோர்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு துணுக்கு நமக்கு குடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இருவரும் இணைந்து ஃபாலோ பண்ணக்குள்ள, அந்த குடும்ப ஒற்றுமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேம்படுவதற்குண்டான ஒரு அடிப்படை கல்விய இன்னைக்கு குடுத்திருக்காங்க. உண்மையிலுமே அடுத்தடுத்த இப்ப காலச்சக்கரம் நிகழ்வுலருந்து குழந்தைகள் நிகழ்வு வந்து, அடுத்தடுத்த நிலைகள்ல வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போக போறோம். இப்ப பேசிக்ல நம்ம என்ன செய்யணும்? ஒரு வீட்ல குழந்தைகள்னா என்ன எப்படி செய்யணும்? பெற்றோர்கள்னா எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு அடிப்படைய குடுத்திருக்காங்க. அதே மாரி குழந்தைகள் வந்து வீட்ல சும்மா இருக்கிற நேரத்துல ஏன்னா அவங்க சும்மா இருக்கிற சும்மா ஒண்ணுமே வேலை இல்லங்கிறதுனால தான் மொபைல்ல எடுக்க வர்றாங்க. அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏதோ அம்மா சொன்ன மாரி அந்த காய்கறிகளுக்கு உண்டான அந்த செடிகள் வளர்க்கிறது அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ நம்ம கத்துக் குடுத்துட்டோம்னாக்கா, அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்புறம் மொபைல் பக்கம் வரமாட்டாங்க. அப்படிங்கிறது நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சிறு சிறு துணுக்கா நம்ம கொண்டு போகக்குள்ள, நாளைக்கு வந்து மொபைல் கிட்டக்கயே அவங்க நெருங்க முடியாத சூழ்நிலைகள் நம்ம ஏற்படுத்தலாம். காலச்சக்கரத்த மட்டும் விட்டுட்டு. அதனால வந்து காலச்சக்கரத்துக்கு மட்டும் மொபைல குடுத்துட்டு, மத்த நேரத்துக்கு அவங்கள வந்து மொபைல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாம நம்ம கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தலாம். அதுவும் இல்லாம குடும்ப ஒற்றுமை பெற்றோர்களோட குழந்தைகளும் இணைந்து ஒரு உணவு உண்பது காலையா இருக்கட்டும். ஏன்னா காலை வேலையை விட்டு இரவு வேலை என்பது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலை. அந்த வேலையில எல்லாருமே ஒற்றுமையா இருந்து அந்த உணவு உட்கொண்டு நம்ம அந்த பேசிக்கிட்டு நம்ம செய்யக்குள்ள அந்த நிகழ்வு வந்து முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ற ஒரு நிகழ்வாக இன்றைக்கு வந்து சிறப்பா அமையும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக பெற்றோர்கள தான் இத முதன்மையா கொண்டு போணும். ஏன்னா குழந்தைகள் வந்து வளர்ற பருவம், பெற்றோர்கள் நாமெல்லாம் வளர்ந்த பருவங்கள். அதனால வந்து அவர்களை வந்து கைய பிடிச்சு கொண்டு போற பொறுப்பு பெற்றோர்கள்ட்ட தான் இருக்கு. இவ்வளவு நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு சொன்னாலும், அவங்களுடைய அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள்ட்ட தான் இருக்கு. அதனால பெற்றோர்கள் தொடர்ந்து இத நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறோம். கண்டிப்பாக அடுத்த வாரம் அம்மம்மா சொன்ன மாரி, ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இதுல கலந்துகிட்ட அனைத்து பெற்றோர்களும் சரி, குழந்தைகளும் சரி, நீங்க கடைபிடித்து சாட்ல குடுத்தாலும் சரி, நீங்க வந்து பர்சனலா நீங்க மொபைல்லயே எங்களுக்கு அனுப்புனாலும், அதனுடைய விஷயங்கள் வந்து அடுத்த வாரம் வெளிப்படும் என்பதை இந்த நேரத்தில தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து இது மாதிரியான நிகழ்ச்சி சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நிகழ்வில் வருபவர்கள் அனைவரும் வீடியோவில் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வை நமக்கு அற்புத நிகழ்வாக ஏற்படுத்திக் கொடுத்த அகினா குடானன் மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி சார். நன்றி. சிறப்பு. ஏன்னா அவங்க வந்து கல்வி முறைகள பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இதுக்காக அவங்க பிரிப்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து சாதாரணமா கிடையாது. இத வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்ல வந்து இது இது வந்து என்னோட சொந்த அனுபவம். எனக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. 15 வயதுல ஒரு குழந்தையும், 10 வயதுல ஒரு குழந்தையும் இருக்காங்க. அப்ப இது எல்லாமே வந்து நாங்க எங்க வீட்ல நாங்க வந்து இதெல்லாம் செஞ்சு,
ஒரு ஒரு முறைப்படுத்தி இதன் மூலமா தான் வந்து குழந்தைங்களோட தனித்திறமை என்ன அப்படிங்கிறத பெற்றோர்களா நாங்க உணர்ந்தோம். அதாவது இது குழந்தைங்களுக்கு நாம சொல்லித் தர்றது கிடையாது. குழந்தைங்க மூலமா பெற்றோர்களா நாமளும் வளரணும் அப்படிங்கிறது தான். பேரண்டிங் அவ்வளோதான். பெருசா ஒண்ணும் கிடையாது அப்படின்றது. நம்ம நெறைய குழந்தைங்களோட இன்டராக்ட் பேச பேச தான் வந்து அ அ அ பிள்ளைங்க வந்து விளையாட்டுத்தனமா இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு மேலோட்டமா தெரிஞ்சாலும், அது உள்ளார்ந்த விஷயங்கள் நெறைய குழந்தைங்கள வந்து பேச விடும்போது, அவங்க பேசி நாம கேட்கும்போது தான் நமக்கும் நெறைய விஷயங்கள் ஒரு புரிதலோட வரும் அப்படின்றது. கண்டிப்பா இத வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. முக்கியமா வந்து குழந்தை வந்து தனக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் எழுதும்போது தான், ஆ ஒரு ஒரு கட்டத்துல வந்து அது ஏன் பிடிக்கல? எதுக்கு பிடிச்சிருக்கு? அப்படிங்கிற ஒரு அந்த சிந்தனை தூண்டல்களுக்கு போகும். இத வந்து நீங்க நிச்சயமா கடைபிடிங்க. நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும். பண்ணி பாருங்க. நன்றி மேடம். சிறப்பு. கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு ஏன்னா அவங்க வாழ்க்கை முறையில அவங்க பின்பற்றி சக்சஸ் ஆகியிருக்காங்கன்னு அவங்க சொல்லக்குள்ள, கண்டிப்பாக நம்மளும் அத வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு தூண்டுகோலா இருக்கும். கண்டிப்பா அவங்க சொல்ற மாரி எல்லாருமே அத பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில நடந்த அற்புதமான நிகழ்வ தான் நமக்கு ஒரு பாடமா குடுத்துட்டு இருக்காங்க. அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி மேடம். வாழ்த்துக்கள். நன்றி, சந்தோஷம். நன்றி சார். வாய்ப்பளித்த நன்னொற்றை சங்கங்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, நன்றி மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து திருக்குறள் வாசிக்க வர்றாங்க சாந்தினி அவர்கள். சாந்தினி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கம்மா. கொஞ்சம் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து சாந்தினி அவர்கள். சென்ற வாரம் திருக்குறளோட முதல் அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறள் கடவுள் வாழ்த்த நமக்கு சிறப்பா சொன்னாங்க. இன்று 2வது அதிகாரத்துக்கு உண்டான 10 பாடல்கள 10 திருக்குறள வந்து நமக்கு சிறப்பா சொல்லப் போறாங்க. 2வது அதிகாரத்துக்கு உண்டான திருக்குறளில் 2வது அதிகாரத்துக்கு உண்டான அ திருக்குறளை கூற சாந்தினி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாந்தினி. நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். 2வது அதிகாரம் வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர பாற்று. மழை வர்றதுனால தான் இந்த உலகத்துல உயிர்கள் வாழ்ந்துட்டு வருது. அதனால மழைய அமுதம்னு எண்ண வேண்டும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவர்களுக்கு தக்க உணவு. அதாவது நம்ம சாப்பிடணும்னா அதுக்கு என்ன தேவை? அரிசி தேவை. அந்த அரிசி எங்க விளையுது? நிலத்துல. நிலம் நல்ல செழிப்பா இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? மழை. அந்த மழை நம்மளுக்கு உணவாக அரிசியும் கொடுத்து தண்ணியா அதுவும் ஒரு உணவா இருக்கு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உண்ணின்று உடற்றும் பசி. மழை மட்டும் இந்த உலகத்துல இல்லைன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா கடல்களையும் தண்ணி இருந்தும் மக்கள்லாம் தண்ணி இல்லாம வறட்சி ஆயிடும். ஏன்னா உப்பு தண்ணியை யாராலையும் குடிக்க முடியாது. ஏரில் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக்கால். இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் பசிய போக்குறது யாரு? உழவன். அந்த உழவன் மழை மட்டும் இல்லைன்னா உழவு தொழில செய்ய மாட்டார்கள். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மச்சாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அதுல என்ன பொருள்னா, ஒரு உயிரினத்தை மழை வராம கெடுக்கிறதும் மழைதான். அதே உயிரினத்தை திரும்பி வாழ வைக்கிறதும் மழைதான். விசும்பின் துளிவீழின் அல்லால் மச்சாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. மழை மட்டும் இந்த உலகத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா மழை இந்த உலகத்துல ஒரு சின்ன புல் கூட விளையாது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். கடல்ல உள்ள தண்ணி மீண்டும் மேல போய் மேகமா மாறி திரும்பி மேகத்திலேந்து மழையா வந்து கடல்ல அந்த தண்ணி இல்லைன்னா கடல்ல உள்ள தண்ணியும் குறைந்து கொண்டே வரும்.
சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு. மழை மட்டும் இல்லாம இந்த உலகம் வறட்சி ஆயிடுச்சுன்னா கடவுளுக்கு செய்யற சிறப்பு பூஜைகள் கூட நடக்காது. தானம் தவ இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். இந்த உலகத்துல மழையோ தண்ணி இல்லைன்னா யாரும் தானம் தவம் கூட செய்ய மாட்டார்கள். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாம யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி மழை இல்லைன்னா இந்த உலகத்துல ஒழுக்கம் இருக்காது. நன்றி. நன்றிமா, சிறப்பு. அதாவது நன்றி. ஒவ்வொரு கருத்துக்களும் அதனுடைய அர்த்தங்கள் எந்த அளவுக்கு திருவள்ளுவரை எழுதி வச்சிருக்காருங்கிறத ஒவ்வொரு திருக்குறளோட அந்த பொருளை சொல்லக்குள்ள அந்த திருக்குறளோட எவ்வளவு சாத்தியமான விஷயங்கள் நமக்கு சிறப்பா இருந்திருக்குங்கிறது புரிய வருது. வாழ்த்துக்கள். அந்த அளவுக்கு நமக்கு 2வது அதிகாரத்தை இன்னைக்கு சிறப்பா சொல்லி சிறப்பித்து கொடுத்த சாந்தினி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா. நன்றி. பெற்றோர்களும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தங்கள் குழந்தைகளுக்கு நீங்களும் இது மாதிரி ஒவ்வொரு அதிகாரம், ஒரு வாரத்துல ஒரு அதிகாரம் நீங்க கத்துக் கொடுக்கக்குள்ள குழந்தைகள் தொடர்ந்து சாந்தினி மாதிரி 1330 குறளையும் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கக்கூடிய ஒரு திறமை குழந்தைகள்கிட்ட இருக்கு. அது பெற்றோர்கள் தான் கையில் எடுத்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு சிறப்பாக ஒரு பாடலை பாட, முருகன் பாடலை பாட, அனைவருக்கும் ஒரு தெய்வ ஞானத்தை ஊட்ட நமக்கு வருகிறார்கள் தேவதர்ஷினி அவர்கள் நமக்கு முருகன் பாடலை பாடி அனைவருக்கும் ஒரு இறையாற்றலை ஏற்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் சிதம்பரத்திலிருந்து தேவதர்ஷினி பேசுகிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் முருகர் பாடல் பாட உள்ளேன். அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவிலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவிலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வழி நெஞ்சம் காணுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவிலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வழி நெஞ்சம் காணுமே. இணையாலும் ஆண்டவனே எழுவேலவா, எளியேனும் முனை பாட அறிவாயா, முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் நாடி பெருகிட நல்லரும் செய்வாய், நல்லதெல்லாம் நாடி பெருகிட நல்லரும் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீயில் கருகிட திருவருள் புரிவாய், நல்லதெல்லாம் நாடி பெருகிட நல்லரும் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீயில் கருகிட திருவருள் புரிவாய். உனையன்றி வேறில்லை தெய்வம் கண்டையா, உலகாலும் ஆண்டவனே நீதானையா, முருகா முருகா
முருகா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா 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 வேலவா. நன்றி நன்றிம்மா. சிறப்பு, சந்தோஷம். நல்ல அருமையான குரல் வளம், நல்ல இனிமையான ஒரு குரல் வளத்துல வந்து இன்னைக்கு இனிமையான அந்த முருகன் பாடலை பாடி அனைவருக்கும் நல்ல ஒரு இறையாற்றலையும் ஏற்படுத்தி கொடுத்த தேவதர்ஷினி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிம்மா. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஒரு தனித்திறமை அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு நிலைகள் இருந்தாலும் அந்த வளையம் சுற்றுதல் பார்த்திருப்பீங்க எல்லாருமே. வளையம் சுற்றுதல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடுமையான விஷயம். ஏன்னா உடலையும் வருத்தி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து இந்த இளம் வயதிலேயே அந்த வளையம் சுற்றுதல் இடுப்புல நிறைய பார்த்திருக்கலாம். நம்ம அந்த ஒரு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செய்வாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா பாக்குறதுக்கு சிம்பிளா தெரியும். அது மாதிரியான ஒரு நிகழ்வை கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நித்ராங்கிற நம்ம பெண்மணி கண்மணி வந்து நமக்கு சிறப்பா அந்த நிகழ்வை கொடுக்க போறாங்க. அந்த வளையம் சுற்றுதலை சிறப்பிக்க நித்ரா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் நித்ரா பேசுகிறேன். நான் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசகுழியிலிருந்து ஹுலா ஹூப் வளையம் சுற்றி காமிக்கிறேன். Señoras y señores, damas y la cintura, la cintura y no la cintura. Sigue el movimiento reverse. Muy exótica por siente lejos de porque te doy oro como morir. Y para me veo que tú eres católica y me veo católica la batidora, terremotos de y empezamos con el sonido que fue la que vino con la 9, entonces yo me arreglo, si no me siguen me grita como tiembla eso, todo un evento. நன்றி ஐயா. நன்றி நன்றி. சிறப்பு நித்ரா. அதாவது இந்த பயிற்சி இல்ல, அருமையான விளையாட்டு. இந்த விளையாட்டு செய்யறது வந்து பாத்தீங்கன்னாக்கா கடினமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த வளையத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உடலையும் கொண்டு போனாதான் அந்த வளையம் சுத்தும். அந்த அளவுக்கு வந்து உடல் அமைப்போட அந்த சிறப்பா அந்த செய்த விதம் வந்து அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். நல்ல ஒரு முயற்சி. சிறப்பான ஒரு முயற்சி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். மென்டல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா மனதுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி,
அறிவுத்திறன் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகள் அதெல்லாம் சூப்பரா நல்ல ஒரு செலக்ட் பண்ணி நல்ல பயிற்சி எடுத்திருக்காங்க. நித்ரா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிம்மா. வாழ்த்துக்கள். சிறப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து காலச்சக்கரத்துல வந்து தொடர்ந்து நமக்கு சிறப்பா பங்களிப்பு கொடுத்து கொண்டிருக்கும் சம்ரிதி சாமுதிதா இருவரும் இன்னைக்கு கீபோர்டு வாசிக்க போறாங்க. கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மொபைல்ல பண்ண போறாங்க. சிறப்பு நிகழ்வு காலச்சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல சிவமையா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட அவரும் குழந்தைகளா மாறி இன்னைக்கு உங்களுக்கு அருமையான பயிற்சி பாட்டு பாடி உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது நம்ம அகிலா மேடம் வந்து நல்ல ஒரு குழந்தைகள் வளர்ப்பை வந்து சிறப்பா இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பித்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒப்பிச்சிருக்காங்க. குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு டேலண்டா வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுமா சம்ரிதி சாமுதிதா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து டேலண்டா வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளோட விருப்பங்கள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி எல்லா குழந்தைகளும் நீங்களும் அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் சரி குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து தனித்திறமை வாய்ந்த குழந்தைகளாக எல்லாரும் மாற்றணும். அந்த அளவுக்கு அவங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு சம்ரிதி சாமுதிதா இருவரும் கீபோர்டு வாசிக்க போறாங்க. இன்னைக்கு இருவரும் நமக்கு சிறப்பா கீபோர்டு வாசித்து சிறப்பிக்க போறாங்க. இருவரும் இந்த நிகழ்வுல வந்து சளைத்தவர்கள் அப்படிங்கிறத இந்த நிகழ்வுல ஒவ்வொரு செஷனையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து இந்த குழுவுல நமக்கு இருக்கிற அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன கொடுக்க போறோம்னாக்கா சம்ரிதி சாமுதிதா இருவரும் வந்து அடுத்த வாரத்துல இருந்து நமக்கு வந்து பாடல் கற்றுக் கொடுக்க போறாங்க. இந்த நிகழ்வுல வந்து தொடர்ச்சியா வந்து பாடல்கள் வந்து குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. அவங்க அதுல கூட பாடல்களை பெற்று நல்ல சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளை வந்து எல்லாருமே தங்களுடைய குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தி பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை ஈடுபடுத்தி அனைவரும் சிறப்பிக்க வேண்டும். ஏன்னா குழந்தைகள் வந்து இன்னைக்கு பாட்டு பாடுறது கத்துக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்தே நீங்க ஆன்லைன்ல கத்துக்கக்கூடிய காலச்சக்கரத்துல கத்துக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நமக்கு அடுத்த வாரத்துல இருந்து சம்ரிதி சாமுதிதா இருவரும் நமக்கு சிறப்பிக்க போறாங்க. அதனாலவே அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து எல்லாருமே கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து சிறப்பானதொரு கீபோர்டு வாசி சிறப்பிக்க சம்ரிதி சாமுதிதா இருவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சம்ரிதி. இன்று நடைபெறும் காலச்சக்கர நிகழ்ச்சியில் நான் கீபோர்டு வாசிக்கின்றேன். அனைவரும் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
நன்றி. அடுத்ததாக பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமுதீதா. இங்கு நடைபெறும் காலச்சக்கர நிகழ்ச்சியில் நான் கீபோர்ட் வாசிக்கின்றேன். அனைவரும் பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிம்மா. சிறப்பு. நல்ல அருமையான ஒரு பாடலுக்கு இருவரும் இரு பாடலுக்கு சிறப்பான ஒரு அருமையான ஒரு கீபோர்டு வாசித்து சிறப்பித்தாங்க. என்ன சத்தம் இந்த நேரம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாடல். சிறப்பு. இருவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நம்ம காலைச்சக்கரத்தோட சகலகலா வள்ளிகள் இருவரும் என்ன சொன்னீங்கனாலும், இப்ப அடுத்த செகண்ட் என்ன ஒரு மியூசிக் வாசிக்கணும்னாலும் களத்துல இறங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தங்களுடைய திறமைகளை இந்த இளம் வயதில் சிறப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இவங்க வளர்வதற்கு மெயின் காரணம் அவர்கள பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்களோ, அந்த அளவுக்கு இவங்களும் அந்த ஊக்கத்தை பயன்படுத்தி இன்றைக்கு சிறப்பு வாய்ந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க. இருவருக்கும் சம்ருதி, சாமுத்திதா இருவருக்கும் இந்த நேரத்திலே நம்ம காலச்சக்கரம் அன்பர்கள் மூலமாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த வார நிகழ்வுல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படியே வந்து முன்னாடி சொல்லுங்க. அடுத்த வாரம் காலச்சக்கரம் குழந்தைகள் நிகழ்வுல முன்னாடி வந்துருங்க அப்படியே. என்ன செய்ய போறீங்க? கர்நாடக இசை பாட்டு சொல்லி தர போறேங்க ஐயா. சொல்லுங்க. அத பத்தியான ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்க. அது கத்துக்கிட்டா நம்ம அடுத்த கிரேட் எக்ஸாம் கூட போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அது அடுத்த கிளாஸ் நாங்க சொல்லி தரோம் ஐயா. அத பத்தியான வகுப்பு என்னென்ன எப்பயில இருந்து என்ன பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? எப்படி அது? பேசிக்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து தியரி பிளஸ் பாட்டு எல்லாமே பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஐயா. சரி. அடுத்த வாரம் நீங்க அத பத்தியான தியரி ஒரு விளக்கம் குடுக்க போறீங்க. அப்படிங்கதானே? ஆமா, ஆமாங்க ஐயா. சரி. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க? பாட்டுல என்ன அந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்க? இப்ப
ஃபிஃப்த் கிரேட் வரையும் முடிச்சிட்டேங்க ஐயா. 5th செவன்த் கிரேட் கிரேட் வரைக்கும் 7th கிரேட் போறீங்க. இன்னைக்கு பயிற்சி சொல்லி கொடுக்குற அளவுக்கு 2 பேரும் நல்ல ஒரு டேலண்டா இருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்த வாரத்துல இருந்து தொடர்ந்து நீங்களும் நம்ம காலச்சக்கரம் குழந்தைகளுக்கு வந்து எந்த குழந்தைகள் கலந்துக்கிறாங்களோ எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து பாடம் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து சிறப்பிக்க போறீங்க. ஓகேவா? ஓகேங்க ஐயா. சரி. ஒரு வரவேற்பு குடுத்துருங்க. காலச்சக்கர குழந்தைகளுக்கு வந்து ஒரு வரவேற்பு குடுங்க. ஆசிரியர்களாக இப்ப ஆக போறீங்க அடுத்த வாரத்துல இருந்து. ஒரு வரவேற்பு குடுங்க. எல்லாரையும் வந்து கத்துக்க சொல்லிட்டு வரவேற்பு குடுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து அடுத்த வாரத்துல இருந்து நாங்க 2 பேரும் கர்நாடக இசை எடுக்க போறோம். அதனால எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. குழந்தைகள கலந்துக்கொள்ள சொல்லுங்க. பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். நன்றி. சிறப்புங்கம்மா, சந்தோஷம். இருவருக்கும் சம்ருதி, சாமுதிதா இருவருக்கும் நன்றி. அவர்களது பெற்றோர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வேளை நமக்கு சிறப்பான ஒரு கீபோர்டு வாசிச்சு சிறப்பி குடுத்தாங்க. அடுத்த வாரத்துல இருந்து நம்ம என்ன செய்ய போறாங்கன்னாக்கா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து சிறப்பான ஒரு சங்கீதத்த வந்து கத்துக் குடுக்க போறாங்க. அவர்கள் வந்து 7th கிரேட் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதனால வந்து பேசிக்ல இருந்து நமக்கு கத்துக் குடுக்கக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்ப நமக்கு குடுக்குறாங்க. கண்டிப்பாக அவர்கள் வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்கு வந்து நான் அடுத்த வாரத்திலேருந்து ஒரு பாடல் கூடிய ஒரு ஆசிரியரா கர்நாடக இசை சங்கீதத்துக்குரிய ஒரு ஆசிரியராக வலம் வரப் போறாங்க. இதுவரைக்கும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொடுத்துக் கொண்டிருந்த சம்ருதி, சாவதிதா இருவரும் அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு ஒரு பாடல் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக, ஆசானாக திகழப் போறாங்க. இருவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்கள். அவர்கள் சொன்னது போல் அவர்களது வேண்டுகோளை ஏற்று குழந்தைகளும் சரி, அவர்களது பெற்றோர்களும் சரி, அனைவரும் இந்த நிகழ்வுல வந்து பங்கு பெற்று குழந்தைகளும் கத்துக்கலாம், பெரியவங்களும் கத்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு வாய்ஸ் டேலண்ட் இருக்கோ, நம்ம அந்த அளவுக்கு முயற்சி செய்து அனைவரும் பாடகர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அததான் அவங்களும் விரும்புறாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, காலச்சக்கரத்துல வந்து நெறைய அன்பர்கள் வந்து பாடல்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம காலச்சக்கரம் மூலியமாக நெறைய பேருக்கு நம்ம அந்த பாடல கத்துக் குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய முனைப்பு காட்டுறாங்க. அதனாலவே எல்லாருமே நம்ம அந்த காலச்சக்கரம் மூலமாக குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் சரி கற்றுக்கொண்டு நீங்களும் நல்ல ஒரு பாடகராக வலம் வரக்கூடிய வாய்ப்பு உங்கள்ட்ட வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அடுத்த வாரத்திலிருந்து பயன்படுத்திங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த வாரம் ஆசிரியராக திகழப் போகும் சம்ருதி, சாமுதிதா இருவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சந்தோஷம். இன்றைய நிகழ்வு குழந்தைகள் நிகழ்வு சிறப்பாக, அற்புதமாக நடந்து முடிந்தது. அனைவரும் சிறப்பாக பங்கேற்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று நமது நிகழ்வை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களுக்கும், மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இன்றைய நிகழ்வில் சிறப்பாக, அதாவது குழந்தைகள் என்றால் எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்பது போல் பெரியவர்களும் இன்று பெற்றோர்களும் இன்றைக்கு குழந்தைகள் போல் மாறி நமக்கு சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பொது நிகழ்வில் கலந்து கொள்வதை விட குழந்தைகள் நிகழ்வில் அதிக நபர்கள் கலந்து கொள்வதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகள் நிகழ்வுல மட்டும் அதிக நபர்கள் கலந்துக்காம கொஞ்சம் குறைவா இருக்குது. அடுத்த வாரத்திலேருந்து நம்ம குழந்தைகள் நிகழ்வுல வந்து அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய சிறப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று இந்த நிகழ்வில் கலந்து நமக்கு சிறப்பாக ஒரு பயிற்சிகளை கொடுத்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கும், அவர்களது குடும்பத்தாருக்கும் பாருங்க மத்த நேரத்துல நம்ம கூப்பிட்டா அவர் ஒரு ஆள் தான் வராரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகள் நிகழ்வுனா அவர் குடும்பத்தோட வந்துட்டாரு பாருங்க. அது மாரி ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு இன்னைக்கு ஐயா குடுத்திருக்கிறாங்க. அவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகள், அவர் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஒரு கல்வி முறையும், குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும் வாழ்க்கை கல்வி முறையை சிறப்பாக ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று சிறப்பாக இன்றைய நிகழ்வை திருக்குறள் வாசித்த சாந்தினி அவர்களுக்கும், சிறப்பு தனிப்பாடல் வாசித்த தேவதர்ஷினி அவர்களுக்கும், உடல் வளையம் சுற்றி சிறப்பித்த நித்ரா அவர்களுக்கும், கீபோர்டு வாசித்து கொடுத்த சம்ருதி, சாமுதிதா இருவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று அடுத்த வாரத்திலிருந்து குழந்தைகள் நிகழ்வு சிறப்புடன் நடைபெற உள்ளது. ஒவ்வொருவரும் தங்கள் குழந்தைகளை பயன்படுத்துங்கள். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து ஒரு அடுத்தடுத்த நிகழ்வை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கும். அதனால தங்கள் குழந்தைகள் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டுமோ, கண்டிப்பாக காலச்சக்கரம் குழந்தைகள் நிகழ்வில் கண்டிப்பாக பங்கு பெற வையுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று உங்களை சார்ந்த அனைத்து குழந்தைகளையும் இந்த நேரத்திலே நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள செய்யும் பொழுது அவங்களுக்கும் ஒரு நல்ல பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும்.
அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு நிகழ்வாக அடுத்தடுத்த வாரங்கள் செல்ல இருக்கிறது. எனவே அனைவரும் தங்களது குழந்தைகளையும் சரி, தாங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமா அனைவரையும் இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து குழந்தைகளுக்கும், அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணி அளவில் தொடர் நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிப்பா, வாழ்க வளமுடன். அகத்தியன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கய்யா. சிறப்பு. முத்துசாமி ஐயா வந்து சிறப்பா இதுல பணியாற்றிட்டு இருக்காங்க. தொடர்ந்து குழந்தைகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு என் கடன் பணி நன்றி. செய்து இருப்பதேங்கய்யா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. முத்துசாமி ஐயா, வாழ்த்துக்கள். காலை நன்றி. சக்கரம் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி சார், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். சிறப்பாக நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா குணமாளன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார், அன்பழகன் சார், வாழ்த்துக்கள். நன்றி. குழுவில் உள்ள நன்றிங்க ஐயா, குழுவில் உள்ள வாழ்க அனைவருக்கும் வளம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளம்.